பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறாராம். என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறாராம். நான் பிரயாசப்படுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக நேரம் அமர்ந்து கொடுக்கிறேன். வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆனாலும் என்னுடைய காரியங்கள் எதுவும் ஜெயமாய் நடக்கவில்லையே. நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான், நான் அவனுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை அதிகாலையில் தேடுகிற எந்த குடும்பமாய் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் நான் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் காலையில் பரபரப்புடன் நிற்பார்கள். வேலைக்கு போக வேண்டும், சமைக்க வேண்டும், பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்று அநேகர் அதிகாலையிலே எழும்பி சமையல் பக்கத்துக்கு போகிறவர்கள் அநேகர் உண்டு. அநேகர் அதிகாலையில் எழும்பி உடற்பயிற்சி செய்வதற்கு போகிறவர்கள் அநேகர் உண்டு. இப்படி பல காரியங்களை செய்வதற்காக அதிகாலையில் எழும்புகிற ஜனம் அநேகம் உண்டு. ஆனால் எத்தனை பேர் ஆண்டவரை தேடுவதற்காக அதிகாலையில் எழும்புகிறார்கள்? இன்றைக்கு அநேகர் அதிகாலையில் எழும்பின உடனே மொபைல் பக்கமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். காலையில் எழும்பி ஒரு ஹாய், ஒரு குட் மார்னிங் போட்டால்தான் அவர்களுடைய இருதயம் சந்தோஷப்படும். ஆனால் தேவனை குறித்து அவர்கள் தேட வேண்டும் என்ற வாஞ்சை குறைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் நீ என்னை தேடுவாயானால் என்னை நீ கண்டடைவாய். வார்த்தையின் மூலம் தேடு, வசனத்தின் மூலம் தேடு, என் சமூகத்தில் அமர்ந்திரு, ஜெபி என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஏன் உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகலை? ஏன் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு காரியமும் ஜெயமாய் மாற்றப்படவில்லை? பிள்ளைகளுடைய காரியத்தில் தோல்வியாய் இருக்க காரணம் என்ன தெரியுமா? அதிகாலையில் கர்த்தரை தேடாத சூழ்நிலையே இதற்கு காரணம். நீங்கள் விட்டு கொடுத்து ஆண்டவரை அதிகாலையில் தேட ஆரம்பிப்பீர்களே ஆனால் உங்கள் தொழிலில், உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவதற்கு அவர் இன்றைக்கும் சித்தமுள்ள தகப்பராய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதிகாலையில் நீங்கள் எழும்பின உடனே முதலாம் மணி நேரத்தை எனக்காக நீங்கள் தருவீர்களே ஆனால் அந்த நாள் முழுவதும் நான் உங்களோடு கூட இருப்பேன். சத்ரு உங்களை தொட முடியாது. சத்ருவின் கிரியைகள் உன் குடும்பத்தில் செயல்பட முடியாது. நீங்கள் உலகத்தை நோக்கி ஓடுவீர்களே ஆனால் உங்களுடைய இருதயத்தை சத்ருவானவன் வஞ்சித்து விடுவான். சிந்தனையை சத்ருவானவன் வஞ்சித்து விடுவான். உங்களுடைய பாதை மாறி போய்விடும். இடறி விழுந்து விடுவீர்கள். உன் கால் தள்ளாடப்பட்டுவிடும். ஸ்திரமாய் நின்று கொடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. பாவ காரியத்தில் விழுந்து கொடுக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நீ அதிகாலையில் தேடு. என்னை நீ அதிகாலையில் தேடும்போது நான் உனக்கு முன்பாக நின்று உனக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நான் நிறைவேற்றி தருவதற்கு சர்வ
சர்வ வல்லமை உள்ளவராய் நான் இன்றைக்கு உன் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் மகனே, நான் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் மகளே என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். மரியாள் தேவனுடைய பாதபடியில் அமர்ந்து கொடுத்தாள். அவள் அமர்ந்து கொடுத்ததின் நிமித்தம் ஆண்டவர் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொடுத்தார். எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கொடுக்க விரும்புகிறீர்களோ, தேவனுடைய பாதபடியில் அமர்ந்து கொடுக்க விரும்புகிறீர்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களை மேன்மைப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்தில் அந்த கண்மலையின் மேலே உயர்த்தி வைப்பதற்கு ஆண்டவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். வாஞ்சியோடு ஆண்டவரே அந்த காரியத்தில் நான் துணையாய் நிற்கிறேன் ஆண்டவரே, நான் இனி அதிகமாய் ஜெபிப்பதற்கு பிரயாசப்படுறேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நெருங்கி வருவதற்கு நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. தானியேல் 3 வேளையும் ஜெபித்தான் ஆண்டவரே, அதே போல ஜெபிப்பதற்குரிய கிருபையை எனக்கு தாங்கப்பா. இயேசுவான தெய்வம் நமக்கு முன்மாதிரியாய் அதிகாலையில் எழும்பி பிதாவை தேடி போனது போல நான் என் தகப்பனாகிய பரம தகப்பனை இயேசுவை தேடி நான் வருவதற்கு எனக்கு இரக்கம் காட்டுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் தன் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் அந்த கிருபையை தரப்போகிறேன், உங்களுக்கு நான் அந்த அபிஷேகத்தை தரப்போகிறேன். இனி நீங்கள் வீழ்ந்து போனவர்கள் அல்ல, எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்கள். ஏனென்றால் நீங்கள் அதிகாலையில் என்னிடத்தில் வந்திருக்கிறீர்கள். அதிகாலையில் என்னிடத்தில் வரும்போது நான் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அன்றைய நாள் முழுவதும் என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்துக்காக நான் பேசி கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தில் தங்கி தாவரிப்பதற்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். எனக்காக கொஞ்சம் இடம் கொடுப்பாயா என்று ஆவியானவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய நினைவுகள் சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் வற்றி போய் கிடக்கிறது, வறண்டு போய் கிடக்கிறது. பிசாசானவனுக்குத்தான் நீங்கள் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கென்று ஒரு துளி அளவு கூட இடம் கொடுக்கவில்லை. ஜெபிக்க கூடாதா என்று கேட்டால் இன்றைக்கும் ஜெபிக்கிறது தானே, இன்றைக்கு மட்டும்தானே நான் ஜெபிக்கலை, இதை ஒரு குற்றமாய் நீங்கள் பேசுகிறீர்களே என்று பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் கேட்கக்கூடிய கேள்விகள் இன்றைக்கு அதிகம் அளவு வந்து கொண்டிருக்கிறது. வார்த்தையால் வந்து கொண்டிருக்கிறது, கடினமான வார்த்தைகளால் பேசுகிறார்கள். இயேசுதான அவர் வரும்போது நாம் பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் மறுமொழியாய் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடு, என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் நான் உனக்கு உதவுவேன், பிரச்சனைகள் வரும்போது நான் உனக்கு முன்பாக நிற்பேன், பொல்லாங்கன் உன்னை தொடுவதற்கு முன்பாக நான் அந்த இடத்துல நிற்பேன். நீ என் சமூகத்தில் வந்து இரு, நீ என் சமூகத்தில் வந்து அமரும் போது நான் உனக்காக தரிசனமாவேன். அதிகாலையில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமை தேடி போன தகப்பன் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். என் பிள்ளை என்னை தேடுறானா, என் மகன் என்னை தேடுறானா, இந்த குடும்பம் என்னை தேடுதா, இந்த குடும்பத்துக்கு நான் ஏதாகிலும் செய்ய வேண்டுமே என்று சொல்லி அதிகாலையில் உங்களை தேடி வரக்கூடிய தெய்வத்துக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் இடம் கொடுப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப் போகிறது. உன்னுடைய புருஷனாருடைய காரியத்தில் அற்புதம் நடக்கப் போகிறது. உன் தொழிலில் அற்புதம் நடக்கப் போகிறது. நீங்கள் எந்தெந்த காரியத்துக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் வைத்திருக்கிறீர்களோ அந்தந்த காரியத்தில் கர்த்தர் பெரிய அற்புதத்தை தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சித்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, இனி நான் உங்களை தேடுவேன் ஆண்டவரே, இனி நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உமோடு நான் கூட இருப்பேன் என்று எத்தனை பேர் முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த நபர்களை, அந்த குடும்பத்தை, அந்த மனுஷனை, அந்த மனுஷியை கர்த்தர் கிருபையால் ஆண்டவருடைய கரம் வைக்கப்படுகிறது. ஆவியானவருடைய அனுக்கிரகம்
அந்த குடும்பத்தின் மேலே ஒளியப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய பொல்லாங்கனுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பம் ஆண்டவரே இதுவரைக்கும் உம்மை தேடாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. இனி அவர்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போது உம்மை நோக்கி கூப்பிடுவாங்கப்பா. அதிகாலையில் உம்மை தேடுவாங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் வந்து அமருவாங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் காத்து இருப்பாங்க ஆண்டவரே. நீர் அவர்களோடு கூட இருப்பீராக. அந்த குடும்பத்தை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் வரக்கூடாதப்பா. நீரே கூட இருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நல்ல ஒரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனிமேல் அதிகாலையில் உம்மை தேடி உம்முடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.